ரூபாய் செலவு செய்து 20 லட்சம் ரூபாய் வரையில் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் சென்னைக்கு வந்ததாக கொள்ளை கும்பல் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னையில தொடர்ச்சியாக 7 இடங்கள்ல செயின் பறிப்பு ஈடுபட்ட வழக்குல 3 நபர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தார்கள். நேற்று முன்தினம் இந்த சம்பவமானது நடைபெற்றது. இதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் என்பவர் போலீசாரை நோக்கி சுட்டதனால அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில மற்ற இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இவர்களுடைய கொள்ளை திட்டம் மற்றும் 5 குழுக்களாக செயல்பட்டு இந்த நகைகளை எவ்வாறு பிரித்து எடுப்பது போன்ற திட்டங்களை குறித்து போலீசாருக்கு விசாரணையில் தெரிய வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா பயண செலவு மற்றும் இங்கிருந்து கொள்ளையடிக்க வரக்கூடிய செலவு என 1 லட்சம் ரூபாய் மற்றும் செலவு செய்தால் 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரை உள்ளன நகைகளை கொள்ளையடித்து விட்டு அவர்கள் தப்பி செல்வதை திட்டம் தீட்டி இங்கு சென்னைக்கு விமானம் மூலமாக கொள்ளையடிக்க முயற்சித்ததையும், அதே போல கொள்ளையடித்து விட்டு அவர் தப்பி சென்றதையும், தப்பி செல்லும் போது விமானத்தில் அவர் கைது செய்யப்பட்டதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 5 குழுக்களாக இந்த ஈரானிய கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கு திட்டம் தீட்டி இருப்பதும், கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை உருக்கி அவற்றை பங்கு பிரிப்பது முதல் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டால் ஜாமீன் எடுப்பது வரை அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டுதான் இங்கு சென்னைக்கு இந்த கொள்ளை தண்டனை அரங்கேற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட ஜாஃபர் மீது மட்டும் இந்தியாவில் 150 கொள்ளை மற்றும் பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்து ஒரு குழந்தை இருப்பதாகவும், இவரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரும் மேசம் என்கக்கூடிய மற்றொரு நபரும் உறவினர்கள் என்பதையும் போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பா ஜாஃபரின் மனைவியும் மேசமின் மனைவியும் உறவினர்கள் என்பதும் இருவரும் சேர்ந்துதான் விமானம் மூலமாக சென்னை கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு வேறு விமானங்கள் மூலம் தப்பி செல்ல முயன்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான செலவு மற்றும் மற்ற செலவுகள் என 1 லட்சத்திற்குள்ள அந்த செலவினங்களை திட்டமிட்டு 2 முதல் 3 மணி நேரத்துக்குள்ளாக 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரையிலான நகைகளை கொள்ளையடித்து தப்பி செல்வதை ஒரு திட்டம் என்பதும் போலீசார் கண்டறிந்து அதை முறியடித்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.